நம்ம சிகே குக்கிங் சேனலில் இன்றைக்கி தக்காளி பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். தக்காளி நான் 1.5 கிலோ எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்ம டிஷ் பேப்பரு நல்ல துண்டில் நம்ம தொடச்சி எடுத்துக்கிடுவோம். பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி சிறிதாக கட் பண்ணி காய வச்சிடறேன். அப்படியே உணர வச்சிட்டோம்னா வெயிலில் வைக்க தேவையில்லை. வீட்டிலையே 3 பூண்டு இதையும் உணர வச்சு நம்ம வச்சுக்கிடுவோம். மஞ்சட்டில் செய்கிறோம். நம்ம இன்றைக்கி மஞ்சட்டியை சூடு பண்ணிக்கிடுவோம். இப்போ தக்காளியை நாளாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி இதில் உள்ளதை நம்ம கருப்பாக இதை அப்படியே எடுத்துக்கிறோம். இல்லாட்டா ஊறுகாய் நம்மளுக்கு கெட்டு போயிடும். எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நாளாக கட் பண்ணாவே போதும். தண்ணி இருக்கக்கூடாது. ஊறுகாய் நம்மளுக்கு வீணாக போயிடும். இப்போ கடுகை நம்ம பொடி செஞ்சு எடுக்கணும். அதனால் வறுத்து எடுத்துக்கிடுவோம். 3 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. வெந்தயம் 3 ஸ்பூனு. இதை நம்ம பொன்னிறமாக வறுத்து ரொம்ப கருவு விட்டுறக்கூடாது. பொடி ஆக்கிடுவோம். ஊறுகாய்க்குள்ள பொடி ரொம்ப கருவு விட்டுறக்கூடாது. நம்ம கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நம்ம தக்காளியை சட்டியில் போட்டுருவோம். புளி இந்த சைஸ் எடுத்து நல்லா 2 எலுமிச்சம்பழம் அளவு நல்லா புளியை ஊற வச்சுருக்கேன். நம்ம ஜூஸ் எடுத்துக்கிடுவோம். வெந்தயம் கடுகு இந்த மாதிரி பொன்னிறமாக வரவும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிடுவோம். நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம். அதில் ஊற்றிடுவோம். தக்காளியில் நல்லா நம்ம மூடி வச்சு கிண்டணும். தண்ணி இருந்துடக்கூடாது. அப்போ தான் ஊறுகாய் நம்மளுக்கு கெடாது. 6 மாதம் வரைக்கும் இருக்குது. இப்போ நல்லெண்ணெயை நம்ம 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம புளி ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். தக்காளியில் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். அது நல்லா வத்துற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கீழே அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி வரும் நம்மளுக்கு தண்ணியாக. தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும். மூடி வச்சிடணும். நல்லா வேகணும். கிண்டி விட்டுக்கிறோங்க. கீழே பிடிக்கக்கூடாது. நம்ம தண்ணியே ஊற்றலை. நல்ல ஜூஸ் ஆகிடுச்சு. இந்த தண்ணி பூரா நம்மளுக்கு வத்தணும். இந்த தக்காளி அப்படியே இந்த மாதிரி வெந்துடணும். நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணி கூட எதுலேயும் சேரக்கூடாது. இப்போ நம்ம தாளிக்கிற பொருள் எடுத்து வச்சுருக்குறோம். பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி அளவு துண்டா, கடுகு, பெருங்காயம், மிளகா இந்த 1 கப் அளவு மிளகா தூள். இது நம்ம பொடி செஞ்சது. வெந்தயமும் கடுகு உளுந்து நல்லெண்ணெய். இது தாளிக்கிற ஜாமான். இந்த மாதிரி நல்லா தண்ணி தீர்ச்சி நல்லா நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கணும். நல்லா தக்காளியில் நல்லா தொலிலாம் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுருவோம். தாளித்து வேக வைப்போம். இறக்கி வச்சாச்சு. கீழே அடுப்பில் இல்லாமல் நல்லா கொதிக்குது. மஞ்சட்டில் ஏன் செய்கிறோம்னா நல்லா மணமாக இருக்கும். மஞ்சட்டில் செய்கிறோம். நம்ம நல்லா நீங்கள் சமைச்சு பாருங்கள். இதே மாதிரி ஊறுகாய், தக்காளி பூண்டு ஊறுகாய். 1.5 கிலோ தக்காளிக்கு நம்ம 200 எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கருவா கொத்து ஒரு 10 கொத்து. வெள்ளைப்பூடை இஞ்சியும் உணர வச்சுருந்தோம்ல, அதை போட்டுருவோம். இஞ்சி எதுக்கு போடுறோம்னா வாசமாக இருக்கிறதுக்கு. நல்லா சாதத்துக்கு சாப்பிடையில், தோசை, இட்லி இதுகளுக்கு சாப்பிடையில் நல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிங்க. நல்லா கம்மகம்னு நல்லா மணக்கும். அடுத்து மீடியமாக வச்சுக்கிறேன்னு. இப்போ நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது பொடி செஞ்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டுருவோம். மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் 2 ஸ்பூனு,
இப்போ நம்ம தக்காளியே நம்ம இறக்கி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம தாளித்ததை நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றி அடுப்பை மீடியமாக வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. உப்பு நல்லா உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம போடுங்க. 2 ஸ்பூன் நான் போடுறேன், ரொம்ப போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை மீடியமாக வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் வெள்ளைப்பூண்டு நம்ம எண்ணெயிலே வேக போட்டிருக்கிறோம். வெள்ளைப்பூண்டு இப்படி ஊற்றாது. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடணும். நல்லா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பூண்டும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஆறவும் ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கிடுவோம். எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். சாதத்துக்கு, சப்பாத்தி 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த மாதிரி தண்ணிலாம் நல்லா வற்றிருக்கணும். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்குது. நீங்கள் நம்ம சீக்கிய குக்கிங் சேனலில் செஞ்சு பாருங்கள். தக்காளி பூண்டு ஊறுகாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிய குக்கிங் சேனல்.